ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளி கொலுசு வாங்க தான் லலிதாவுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்க லலிதா ஜுவல்லரி நேரு ஸ்ட்ரீட்டில் இது இருக்குது. யாருக்காக வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தம்பி ஒய்ஃபுக்காக தான் இன்றைக்கி கொலுசு வாங்க போகிறோம். அதுக்காக தான் வந்தோம். அவங்க ஆல்ரெடி வச்சுருந்த ஓல்டு கொலுசு அருந்துட்டு, அதனால் சரி நியூவாக நம்ம ஒரு சில்வர் வாங்கலான்னு வந்திருக்கோம். இப்போ நிறைய பேர் சில்வர் கலெக்ஷன்லாம் அதிகமாக போடுறதில்ல. சரி நம்ம புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம். வெள்ளி விலை தங்க விலை மாதிரி தான் வெள்ளி விலையும் ஏறுது. அதனால் அதில் இருக்க கலெக்ஷன் காட்டலான்னு தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ குத்து விளக்கு பாருங்கள், எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நிறைய டிசைன் இருக்குது. வெள்ளி டிசைன் நமக்கு ஏற்றபடி நம்ம எவ்வளோ கிராமுக்கு நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்குறோமோ, அது இல்லாமல் இங்கே செய்கூலி சேதாரம் கிடையாது. 90% விஏ கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தான் இருக்குது. அதுக்கேற்றபடி தான் நம்ம வாங்க முடியும். அதனால் சரி நம்ம டிசைன் பார்க்கணும், லைஃப் லாங் வரணும். அதுக்கேற்றபடி தான் நம்ம கொலுசு எடுக்க போகிறோம். அது இல்லாமல் உங்களுக்கு சைஸ் பார்த்தாங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 10.5 வந்துச்சு. இந்த மாதிரி கொலுசுலாம் இப்போ பார்த்தீங்களா, அந்த கொலுசுலாம் வாங்கினோம்னா டப்புன்னு அருந்து போயிடும். அதனால் நல்லா ஸ்டிப்பாக லைஃப் லாங் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். இந்த கொலுசை பார்த்தோம். இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு, டிசைனாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் லைட்டாக பார்வையாக இருந்துச்சு. சரி வெளியில் எதுக்கு நம்ம இந்த இந்த இதில் நம்ம வெள்ளிக்கு கொலுசுகளெல்லாம் அவ்வளோவா நம்ம போட தேவையில்லை. ஏன்னா காயின் வாங்கலாம், பார் வாங்கி வச்சுக்கலாம். இந்தமாதிரி கொலுசில் நம்ம அமௌண்ட் அதிகமாக போட்டு வாங்கும்போது எப்படியும் 1 or 2 இயர்ஸில் நமக்கு அது பிரிஞ்சு போயிடுது. அதனால தான் சரி ஓரளவுக்கு அமௌண்ட் போட்டு நம்ம எடுத்துக்கலான்றதுக்காக தான் நாங்கள் எடுக்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு காயின் வாங்குகிறோம்னா சில்வர் காயின் எந்த இடத்துல வாங்குகிறோமோ அந்த இடத்துல கொடுத்தா தான் அதுக்கேற்ற ஃபுல் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அதில் 2% கழிச்சிட்டு தான் கொடுக்குறாங்க. வேறு கடைகளில் கொடுக்கும்போது எவ்வளவோ கழிவு போகுது, பாரு கூட கழிவு போகுது. ஒரு சில பேர் 999 வாங்கினாலும் கூட ஒரு சில இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இங்கே எடுத்தால் உங்களுக்கு 3% லெஸ் பண்ணி தான் கொடுப்பேன். 999 சில்வர் பார் வாங்கினாலுமே அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி தானா இல்லையான்ட்டு. அது இல்லாமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கொலுசு நல்லா இருக்கா அப்படின்ட்டு. இல்லை பார்த்தீங்கன்னா ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு அமௌண்ட்டு நம்ம செலவு பண்ண தவிர அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக போட்டிங்கன்னா நம்ம 11 மந்த்துக்கு அப்புறம் இல்லை 5 மந்த்துக்கு அப்புறமே வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆடி ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 150 எக்ஸ்ட்ரா தராங்களாம். சில்வருக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது, 90% விஏ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நாங்கள் ஃபைனல் பண்ணோம். இது ஓகே, இது நல்லா இருக்குது, காலுக்கு போடவும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் மாடலாகவும் இருக்குதுன்னு பார்த்து தம்பி ஒய்ஃப் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஆர்டிக்கல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு ரிட்டன் கிஃப்ட் இல்லை, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கன்னா போகிறீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக, அந்த மாதிரி இந்த சாமி ஃப்ரேமில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில பேர் காசு இருக்கிறவங்க ரிட்டன் கிஃப்ட் சில்வரில் குட்டி குங்குமச்சிவில், அது இல்லாமல் குட்டி விளக்கு அப்படிலாம் கொடுத்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த குட்டி குங்குமச்சிவில் வாங்கணுன்ட்டு ஆசை. அது இன் ஃப்யூச்சரில் வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்ககிட்ட அதையும் ஷேர் பண்ணுறேன் வாங்குற மாதிரி இருந்தால். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. கல்யாணத்துக்கு சீர்வரிசைக்கு அமௌண்ட் இருக்கிறவங்க, நல்லா வசதியாக இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பொண்ணுக்கு வாங்கி வைப்பாங்க. அதனால் அந்த கிஃப்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே இதான் நாங்கள் ஃபைனல் பண்ணி ஓகே இது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 29 கிராம் வந்துச்சு நாங்கள் பார்க்குறது. அப்புறம் பார்த்தா தம்பி என்ன சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா எடுங்க, லைஃப் லாங் வர்ற மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் இந்த குங்குமச்சிவில் பார்த்தோம். குங்குமச்சிவில் விளக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் சரி ஃப்யூச்சரில் நமக்கு வாங்க வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பொருள் வாங்கி வைக்கிறத விட நமக்கு இதில் எப்படியுமே வேஸ்டேஜ் நம்ம கொடுக்கும்போது கழிச்சிட்டு தான் எடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம 999 பார் வாங்கி வச்சா கொஞ்சம் யூஸ் ஆகும். அதனால் என்னோடய மைண்டில் 999 பார் சில்வர் பார் வாங்கி வைக்க நல்லா இருக்குன்னு தோணுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தட்டு அவ்வளோ இந்த மாதிரிலாம் இருக்குதான்னு பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கல்யாண சீர்வரிசை கொடுக்குறவங்க நல்லா வாங்கலாம். ஏன்னா 90% விஏ அங்கே கிடையாதுனால நான் சொல்கிறேன். ஃபுல்லாக கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் தான், எல்லாமே ஆர்டிகல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சிலைகள்லாம் குட்டி குட்டி சிலைகள்லாம் அங்கே இருந்துச்சு. லலிதாவில் என்ன ஆஃபர் போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 150 வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில்வர் பொருட்களுக்கு 90% விஏ கிடையாது. 11 மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பார்த்திங்கன்னா 11 மாத நகை திட்டம் வந்து அங்கே இது பண்ணியிருக்காங்க. ஏறினாலும் இறங்கினாலும் 100% விஏ கிடையாது. தேங்க்ஸ் ஃபார்